ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் த ஸ்டோலன் லவ் அப்படி இல்லைனா டேக் பை ஃபோர்ஸ் அப்படின்ற சைனீஸ் வெப் சீரிஸோடைய எபிசோட் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் எபிசோடு பார்க்காதவங்க கீழே செக் பண்ணி அந்த ஃபஸ்ட் எபிசோடை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் கதை புரியும். அப்படி இல்லைனா கதையும் புரியாது. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுன்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வரும். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த எபிசோட் செகண்ட் எபிசோடை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்றத சுருக்கமாக பார்த்துருவோம். ஃபஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் படுத்துட்ருக்கா. அப்படியே 7 வருஷத்துக்கு அப்புறமா முதல் கணவன் வரான். இப்போ ரெண்டாவது கணவனும் இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டாவது கணவனுடைய அம்மாவுக்கு இன்றைக்கி பட்டமளிப்பு விழா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம முதல் கணவனான ஜென்ரல் வராரு. அப்படியே இந்த எபிசோடு முடியுதுங்க. அடுத்த எபிசோடில் என்ன அப்படின்றது தான் இந்த எபிசோடோட கண்டினியூஸாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அப்படியே காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜென்ரல் யூச்சி வராருப்பா. யூச்சி வந்த உடனே, என்ன ஆண்டி இன்றைக்கி உங்களுக்கு பட்டமளிப்பு விழா அப்படின்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் உங்களை வாழ்த்திட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் கொடுத்த ப்ராமிஸ் ஞாபகம் இருக்கு இல்லையா, அதை நிறைவேற்றிட்டு போகலாம் அப்படின்றதா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் அங்கே ஷாக் ஆகி போய் நின்றுட்டுருக்கா. இந்த பக்கம் ஜூவும் என்ன பண்ணுறான்னா, ஏய் எதுக்குடா வந்த அப்படின்னு கேட்க, எதுக்கு வந்தனா அப்படி இல்லை, இங்கே கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசுகிறான். உங்களுக்கு நான் சத்தியம் பண்ணேன், அதாவது நான் போர்க்களத்துக்கு போகும்போது என்னுடைய பொண்டாட்டியை இங்கே விட்டுட்டு போனேன் இல்லையா, நான் திரும்பவும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அவளை நான் திரும்பவும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டுருக்கு. இந்த பக்கம் அவனும் ஜூவும் எதிர்க்க ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலும் நம்ம ஹீரோயினை கையை பிடிக்க, நான் வரமாட்டேன், நான் இப்போ இன்னொருத்தருடைய பொண்டாட்டி, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நீ வந்து தான் ஆகணும், கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ஒரு பேப்பரை எடுத்து காட்டுறா. அது மட்டும் இல்லாமல் என்ன பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டிவைஸே கொடுக்கலையே அப்படின்ற, இல்லை இது உங்கள் அம்மா எனக்கு டிவைஸ் கொடுத்தது, அதாவது எனக்கு விவாகரத்தையும் கொடுத்து விட்டாங்க. எப்போனா நீ இறந்ததுக்கு அப்புறமா. அதை படித்து பார்த்துட்டு இவனுக்கு சும்மாவே வெறி ஆகுதுங்க. ஏன்னா இது இது அநியாயம், இது அநியாயம். நீ எந்த நாளில் டிவைஸ் வாங்கினியோ அந்த நாளில் தான் எங்கள் அம்மா செத்துருக்காங்க. இது நீயா போட்ட பிளானா? ஒழுங்காக சொல்லிடு, எங்கள் அம்மா சாவுக்கு நீ தான் காரணம் அப்படின்றது. அப்படியே கோபத்தில் அவள் கழுத்தை நரிச்சு கொல்ல பார்க்குறான். இருந்தாலும் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு காதல் அவளை என்னுமே பண்ண விடலை. ஹீரோனியை அப்படியே விட்டுட்டு, என்ன பிரச்சனையோ தெரியல, ஆனால் நான் உனக்கு கொடுத்த சத்தியத்தை கன்ஃபார்மாக காப்பாற்றுவேன். நான் எதுக்காக 7 வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப வந்தேன் அப்படின்னு தெரியுமா அப்படின்ட்டுருக்க. அப்படியே ஓடி போய் ஹீரோனி அவனுடைய ரெண்டாவது கணவனான ஜூக்கு பக்கத்தில் நின்றுக்கா. பா என்ன ஒரு காதல்ரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சிரிச்சுட்டு என்ன பண்ணுறானா, நீ என் கூட இப்போ வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜென்ரலும் என்ன பண்ணுறாருன்னா, சரி அதெல்லாம் போனது போச்சு, இப்போ நான் கண்டிப்பாக இவளை கூட்டிகிட்டு போகும், யார் தடுத்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. சிரிச்சுக்கிட்டே, இதுக்கப்புறமும் நீ வரமாட்ட அப்படின்னா இவன் இங்கே இருக்கான் இல்லையா, இவனை நான் இங்கேருந்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தனையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரல் பயங்கரமாக கற்றுன்னு கத்த ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த 7 வருஷமாக நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா, உனக்காக கொடுத்த சத்தியத்துக்காக நான் சாப்பிட்டேன் தெரியுமா, அவனுங்க போடக்கூடிய நாய் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, அதாவது எலும்பு கழிச்சிட என்னென்ன கரமத்தை எல்லாம் சாப்பிட்டு உனக்கு கொடுத்த சத்தியத்தினால அப்போது ஞாபகம் வந்தது, நான் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கொடுத்த சத்தியத்துக்காகவே என்னுடைய வாழ்க்கையை 7 வருஷமாக உயிர் கையில் பிடிச்சிக்கிட்டு இப்போ உன் முன்னாடி நின்னா, நீ எனக்கு கொடுத்த சத்தியம் என்ன தெரியுமா, ஏமாற்றம். அது ஒன்று மட்டும்தான். ஆனால் இந்த பதவிக்காகவும் பட்டத்துக்காகவும் பேருக்காகவும் ஒன்று நான் திரும்ப வரல, உனக்காக மட்டும்தான் நான் திரும்ப வந்தேன். இப்போ நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்ன. இப்போ ஹீரோயின் நான் இவங்க கூட போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய மேடு என்ன பண்ணிட்டு இருக்கானா, அவனுடைய பையனை கூட்டிகிட்டு வர போயிருக்கா. அப்படியே பார்த்தீங்கன்னா இவன் என்ன சொல்கிறானா, நான் உனக்கு சத்தியம் பண்ண மாதிரி நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஒரு ஃப்ளாஷ்பேக் போதுங்க. அதாவது 2 பேரும் நல்லா காதலிச்சிட்டு இருப்பாங்க. இவன் இங்கிருந்து போருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பானா, இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணு,
நான் வந்து உன்னை இந்த கவர்னர் பட்டத்தில் நான் உன்னை பார்க்கணும், ஆனரபிள் லேடியாக பார்க்கணும். அதுக்காக ஃபீனிக்ஸ் பறவையோடைய அந்த மாடலில் உனக்கு கிரீடத்தை செஞ்சு எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணியிருப்பான். அந்த ஒரு சத்தியத்தை இப்போ இவன் காப்பாற்றுறான். நான் இப்போத்துலேருந்து உனக்கு ஆனரபிள் லேடி அப்படின்ற பட்டத்தை நான் வழங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா, அவளுக்கு அந்த பட்டத்தை வழங்கி அப்படியே கூட்டிகிட்டு போக, இந்த பக்கம் ஜூவோட அம்மா கிட்ட பார்த்தியா எவ்வளோ நெஞ்செழுத்துருந்தான் அவன் இப்படியெல்லாம் பண்ணுவான், அது மட்டும் இல்லாமல் யூசியை கூட்டிகிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக இது நிற்க, லூயாங்ஷி போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ரெண்டாவது கணவனும் பயங்கரமாக இது நின்றுருக்க. இப்போ 7 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ஜென்ரல் இவன் கூட வந்து இப்போ கூட்டிகிட்டு போக ஊர் முழுக்க அதை பார்க்குறாங்க. இருந்தாலும் யாரும் இன்னுமே கேட்க முடியல. ஏன்னா அஃபிஷியலாகவே வந்து முதல் கணவன் யார் அப்படின்னா நம்ம ஜென்ரல் தாங்க இப்போ உள்ளே இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இவன் வரான் 7 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இதே இடத்துல நீ என்ன சொன்ன அப்படின்றது ஞாபகம் இருக்கா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன சொன்ன அப்படின்றது எதுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, ஆனால் இப்போ நான் இன்னொருடைய பொண்டாட்டி, ஆனால் இப்போ வெளிக்கட்டாயமாக என்னை இப்படி கூட்டிகிட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்ல, நான் கேட்டேன் வாழ்நாள் முழுவதும் உன் கூட இருக்கணும் அப்படின்னு கேட்டேன். ஆனால் நீ என்ன சொன்ன, இந்த உலகம் எண்டிங் வரையும், அதாவது இந்த உலகம் அழியறதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை, அழிஞ்சு போனாலே நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னியடி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க. இங்கே பாரு, என்கிட்ட வந்த இந்த ஊசியாலேயே என்னுடைய கழுத்தை குத்திக்கிட்டு நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, நீ சாகக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் என் கூட சாகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என் நெஞ்சில் குத்து அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம ஜென்ரல் என்ன பண்ணுறான்னா எடுத்து அப்படியே அவன் நெஞ்சு இதயத்தாடியே குத்திக்கிறான். ரத்தம் அப்படியே கொட்டுது. என்ன நீ கிரேசியாக இப்படி பண்ணுற, இப்படியெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயினையும் கேட்க, நான் அப்படி தான் பண்ணுவேன், ஏன்னா நீ என் இதயத்தில் இருக்க, நீ அழியணும்னா ஃபஸ்ட்டு என்னுடைய இதயம் அழியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிச்சுட்டு, நீ 7 வருஷமாக அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை கேட்கணும், நான் போய் ஒரு 6 மாதம்தான் ஆச்சு, அதுக்குள்ளேயே அவனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டு 6 வயசில் ஒரு குழந்தையும் வச்சுருக்க பற்றியா, இப்போ உன்னை நான் என்ன பண்ண போகிறேன், உனக்கு இன்னொரு குழந்தை வேணுமா, நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வில்லத்தனமாக பேச ஆரம்பிச்சுட்டு அப்படியே பார்க்குறான். கிஸ் பண்ணலான்னு போகிறான். ஆனால் அவனுக்கு வந்து கிஸ்ஸும் பண்ணிவிட்டு அப்படியே பழசை ஞாபகப்படுத்தி பார்க்குறான். இந்த கிஸ்ஸை தானே நீ கேட்ட, அது மட்டும் இல்லாமல் 7 வருஷத்துக்கு முன்னே நம்மளுடைய வெட்டிங் நைட்டில் இதை தானே கேட்ட, அப்போ நீ என்ன சொன்ன, அப்போது எவ்வளோ இதுவாக இருந்த அப்படின்னு பார்த்துட்டு இப்போ அவள் பிடிக்காமல் திரும்பிக்கிறத பார்த்தவொடனே, பரவாயில்ல, ஆனால் எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாற்றிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலும் என்ன பண்ணுறான்னா, ஓகே நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அவன் கையை எடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே மல்ல எழுந்துட்டு, இப்போ நீ இன்னொருத்தனுடைய பொண்டாட்டி, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே அழுதுகிட்டே அப்படியே அழுக ஆரம்பிக்கிறான். அதுதான் பொண்ணுங்களே நம்பக்கூடாது. ஆனால் இப்போ சொல்கிற, யார் தடுத்தாலும் சரி, யார் என்ன பண்ணாலும் சரி, நீ என்னுடைய பொண்டாட்டி தான், ஏன்னா அஃபிஷியலாக நீ தான் ஃபஸ்ட்டு எனக்கு கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிகிட்டு இருக்க, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு நான் உனக்கு கொடுத்த சத்தியமும் நிறைவேறிச்சு, நான் அங்கேருந்து திரும்பி வந்த உடனே உனக்கு ஆனரபிள் லேடி அப்படின்ற பட்டத்தையும் அளிப்பேன், அதுக்கான பரிசையும் அளிப்பேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் ஒரு காவலாளி உள்ள வர இவளை கட்டி பிடிச்சிக்கிட்டு, எங்கடா இருக்கீங்க அப்படிங்க எதுக்காக அப்படின்ல, இங்கே பாருங்கள் இந்த பக்கம் நம்ம ஜூவா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அவன் எதுக்காக வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய கன்குபியான தேடி தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுக்க, யார் இவ என்னுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணனா வேணும்னே அவளை ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இவ வேணும்னா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப இவனும் பயங்கரமாக முறைக்கிறான். இருந்தாலையும் அவருடைய பொண்டாட்டியை இன்னொருத்த கூட்டிகிட்டு போனால் எந்த அளவுக்கு கோபமாக இருக்கோ, எந்த அளவுக்கு வெறியாக இருக்கோ. அதனால தான் இப்போ லூயாங்ஷி நம்ம ஹீரோனியை கூப்பிட்டு போக எல்லாரையும் தடுக்கலான்னு வந்தால், இப்போ இவன் கூட்டிகிட்டு போய் நான் உங்கள் வீட்டிலேயே விட்டுறேன், நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரல் யூகியும் போக ஆரம்பிக்கிறான். யூகி, இந்த இடத்துல யாருக்காக நான் சப்போர்ட் பண்ணுறது நீங்களே சொல்லுங்களேன், நீங்கள் யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுனே தெரியல. நம்ம ஜென்ரலுக்கு சப்போர்ட் பண்ணுறதா, இப்போ 2ஆவதாக கல்யாணம் பண்ண
ஜூக்கு கல்யாணம் பண்ணுறதா அப்படின்றத யாருன்னு தெரியல. இப்போ ஒரு குழந்தை ஒன்று இருக்குது. அந்த குழந்தை யாருக்கு பிறந்ததுன்றதும் இப்போ சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணது நம்ம ஜென்ரலாக அப்படியே 6 மாதம் கழிச்சு இப்போ ஜூவையும் கல்யாணம் பண்ணியிருக்கா. அந்த ஜூவும் எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம், இவ ரொம்ப முடியாமல் இருந்து பார்த்துக்கிட்ட வாசி தான் கல்யாணம் பண்ணியிருக்கா. இது எல்லாமே இப்போ போக போக பூதாகரமாக வெடிக்க போகுது. அதனால் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த எபிசோடு இந்த சீரீஸையும் பார்த்து முடிங்க. அடுத்த எபிசோடில் அடுத்த சீரீஸை பார்ப்போம். பாய்.